ஒரு சுருக்கமான நேரத்தில் ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஒரு வசனத்தை படிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:20. சீக்கிரம். நீதிமொழி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அல்லேலூயா. இரண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இரண்டாவது, ஐஸ்வர்யமான ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இந்த ஐஸ்வர்யமான ஆகிறதற்கு தீவிரிக்கிறவன் என்பதை குறித்து ஒன்றெண்டு வார்த்தை முதல்ல சொல்லிடுறேன். எந்த நோக்கத்தை பார்த்தாலும் எதை எடுத்தாலும் அதுல ஒரு பலன், அதுல ஒரு பெரிய பெனிஃபிட். அல்லேலூயா. ஊழியம் செஞ்சா அதுல ஒரு பெரிய பெனிஃபிட். ஏதாவது ஒரு இடத்துக்கு போக சொன்னா அது ஒரு பெனிஃபிட். பிள்ளைகளை போய் ஸ்கூலுக்கு போக சொன்னா என்ன பண்ணுவாங்க? சாயங்காலம் வந்தோடனே எனக்கு இது வாங்கி தரியா, நான் இன்னைக்கு போறேன் அப்படின்னு ஒரு பெனிஃபிட் கேட்கிறேன். பிள்ளைகளை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக சொன்னா நான் போனோம்னாக்கா எவ்வளவு தரியா, ஒரு பெனிஃபிட் பிள்ளைங்க கேட்பாங்கல்ல. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் நடக்கக்கூடாது. எதற்கானாலும் பலனை தேடுறது. அல்லேலூயா. உனக்கு நான் இந்த உதவி செஞ்சேன், நீ எனக்கு செய்வியா, இதை தருவியா? இப்படி ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது உலகத்துல. ஆமென். அல்லேலூயா. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. இரண்டாவது கூட்டத்தை தான் நான் சொல்றேன். உண்மையுள்ள மனுஷன். சொல்லுங்க. அது மட்டும் ரொம்ப வேகமா வருது. அல்லேலூயா. இப்ப ஆசீர்வாதத்துல ஒரு 3-4 ஸ்டெப் இருக்கு. ஒண்ணு ஆசீர்வாதம். அது வழக்கமாக சொல்றேன், நான் வந்து ஆசீர்வதிப்பேன். ரெண்டாவது ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்ற, அது ரெண்டாவது ஸ்டெப். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டா என் கடமை நான் கண்டிப்பா என்னைக்கு வேணாலும் அதை செஞ்சே தீர்வேங்கிறது அர்த்தம். மூன்றாவது சம்பூர்ண ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? சம்பூர்ண ஆசீர்வாதம்னா என்னது? சம்பூர்ண ஆசீர்வாதம்னா என்னது? சம்பூர்ண ஆசீர்வாதம்னா வீட்டுல எங்கேயுமே இடம் இல்லை, அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறார். அதான் சம்பூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்ப எத்தனை ஆசீர்வாதம் ஸ்டெப் சொல்லியிருக்கேன்? 3. முதலாவது ஆசீர்வாதம், இரண்டாவது ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதம், மூணாவது சம்பூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாலாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அது பரிபூர்ண ஆசீர்வாதம். அதுதான் இங்க சொல்லி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப பரிபூர்ண ஆசீர்வாதம் என்னது? பரிபூர்ண ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க. பரிபூர்ண ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் கேள்விப்பட்டோம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறத கேள்விப்பட்டோம். சம்பூர்ண ஆசீர்வாதம் கேள்விப்பட்டோம். சம்பூர்ணம் என்னது? எந்த பக்கம் தேடினாலும் பணம் இருக்கும், எந்த பக்கம் பார்த்தாலும் காசு இருக்கும், எந்த பக்கம் பார்த்தாலும் துணி இருக்கும், எங்க பார்த்தாலும் தேவையான பொருள் இருக்கும், அரிசி இருக்கும், பொறுப்பு இருக்கும், பொருள் இருக்கும். அதே போல நம்ம வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் என்ன இருக்கும்? அது சம்பூர்ணம். பரிபூர்ணம்னா சொல்லுங்க. பரிபூர்ணம்னா, பரிபூர்ணம் என்றால் பரலோகத்தின் ஆசீர்வாதமும் பூலோகத்தின் ஆசீர்வாதமும் சேர்ந்தது. அல்லேலூயா. இதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். நீங்க உலகத்துல மனுஷனுக்கு சம்பூர்ணமாய் ஆசீர்வாதம் இருக்கு. ஒருத்தன் என்ன செஞ்ச? ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் சாப்பிட்டான்.
ஐஸ்வர்யவான். கடைசியில் எங்க போனாரு? நரகத்துக்கு போனார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னாரு. இஸ்ரவேல் மக்கள் எங்க போனாங்க? வழியில பாதாளத்திலையும் உள்நோயிலையும் பாம்புகிட்டையும் கை வாங்கி சேர்த்தான். ஏன்னா அது பாத்திரமா இருக்கிற வரைக்கும் தான் அது இருந்துச்சு. அது என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்ப ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சோன்னு தலைகால் புரியாம ஆடி ஆசீர்வாதத்தை அழைத்து சென்று. அல்லேலூயா. பிள்ளைகள் என்ன பண்றாங்க? பிச்சை எடுக்கிறாங்க. இப்ப ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் தேவை? பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்ப பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும்னா எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உண்மையினம் வரக்கூடாது. உண்மை தவறக்கூடாது. யாருக்கு செல் அடிக்குது? செல்போன் அடிக்க கூடாது. எந்திரிச்சு போக கூடாது. முதல்ல செல்போன் ஆஃப் பண்ணிட்டு தான் இங்க சர்ச்சிலே உட்காரணும். அது ரொம்ப தவறான காரியம். இங்க வெளியில போய் பேசுறது, திரும்ப உள்ள வர்றது, இந்த வேலையில இன்னும் இருக்கக்கூடாது. சரி, கவனிங்க. அப்போ என்னன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உலகத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதம், அதுக்குள்ள சந்ததி, சந்ததிக்கு மேல சந்ததி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வீடு, நிலம், வாசல், சொத்து, சுகம், அரிசி, பருப்பு, எண்ணெய், பணம், பொருள், நகை எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணும். எதுக்கு மழை பெய்யுது? பயிர் விளைய. பயிர் விளைஞ்சவுடனே நல்லா அறுத்து வித்துட்டு மீதி இருக்கிறத வச்சு நல்லா சாப்பிட்டு கழித்து விட்டு வெளியே ஒண்ணு இல்லாம போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மழையை நிறுத்தினாலும் எதிர்பார்த்தாலும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறும். அல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதம் என்னது? பரலோகத்தின் ஆசீர்வாதம், பூலோகத்தின் ஆசீர்வாதம். இது ரெண்டையும் பூமியிலும் கொடுத்தாரு, பரலோகத்துல சேர்த்து கொடுத்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா.